பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் பதக்கம் வெல்ல இருந்த வினேஷ் போகத் ஒரு சில கிராம் எடை கூடுதலாக இருந்ததாக கூறி தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் 50 கிலோ எடைப்பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் கியூபா வீராங்கனையை எதிர்கொண்ட வினேஷ் போகத் 5-0 என்ற புள்ளி கணக்கில் அபார வெற்றி பெற்றார். இதன் மூலம் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்ற வினேஷ் போகத் வெள்ளிப் பதக்கத்தை வெல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் வினேஷ் போகத்தின் எடை அதிகரித்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. அதாவது நேற்று இரவு சரியாக 50 கிலோ எடை இருந்த வினேஷ் போகத் இன்று காலையில் ஒரு சில கிராம் எடை கூடியதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். எனவே இன்று நடைபெற இருந்த மல்யுத்த இறுதிப் போட்டியில் வினேஷ் போகத் பங்கேற்க முடியாததால் இந்தியாவிற்கு பதக்கம் கிடைக்கும் வாய்ப்பு பறிபோனது. ஒலிம்பிக் போட்டி விதிகளின்படி இறுதிப் போட்டியில் விளையாட இருந்த அமெரிக்க வீராங்கனை தங்கம் வெல்ல உள்ளார். அதே சமயம் வெள்ளிப் பதக்கம் யாருக்கும் வழங்கப்படாத நிலையில் போட்டியில் 3வது இடம் பிடிக்கும் வீராங்கனைக்கு வெண்கலம் வழங்கப்படும். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பான விவரங்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த விவரங்களை பிரதமர் நரேந்திர மோடி யாரிடம் கேட்டறிந்திருக்கிறார்? என்ன விவரங்கள் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன? அப்படின்னா பாரிஸ் ஒலிம்பிக்கில் இருந்து மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்படுவது தொடர்பாக தற்போது இந்திய ஒலிம்பிக் சம்மேளனத்துடைய தலைவர் PT உஷாவிடம் பிரதமர் மோடி தொலைபேசி மூலமாக பேசியுள்ளார். வினேஷ் போகத்தினுடைய தகுதி நீக்கம் தொடர்பான அனைத்து முழு விவரங்களையும் அவர் PT உஷாவிடமிருந்து கேட்டறிந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய சார்பாக இந்திய ஒலிம்பிக் சம்மேளனத்தின் சார்பாக பாரிஸ் ஒலிம்பிக் சம்மேளனத்திடம் குறிப்பாக உலக அந்த ஒலிம்பிக் சம்மேளனத்திடம் கோரிக்கை வைப்பதற்கான ஒரு அறிவுறுத்தலையும் PT உஷாவிற்கு பிரதமர் மோடி வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முடிந்த வரையில் வினேஷ் போகத்திற்கு இந்திய அரசாங்கம் சார்பாக உதவியை செய்ய வேண்டும் எனவும் கடுமையான எதிர்ப்பை சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்திடம் வைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது PT உஷாவிற்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வினேஷ் போகத்திற்கு தேவையான உதவிகளை செய்வதற்காகவும் அவரை அழைத்து சென்று அதிகாரிகளுடன் பேசுவதற்கான ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது PT உஷாவிற்கு பிரதமர் மோடி வழங்கியுள்ளதாக தகவல்களானது வெளியாக இருக்கின்றன. தொலைபேசி மூலம் PT உஷாவை தொடர்பு கொண்டு இந்த ஒரு அறிவுறுத்தலை தற்போது பிரதமர் மோடி வழங்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் வினேஷ் போகத்திற்கும் அவருடைய பக்கபலமாக இந்திய அரசாங்கம் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வழங்குவதாகவும் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அபிநயா, வினேஷ் போகத் விவகாரம் குறித்து PT உஷாவிடம் தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என்பதை கேட்டறிந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.